guys, welcome back to our channel. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ கொடுத்துருக்கேன். அது வந்து நம்மளோட மைக் வந்து நியூவாக மைக் வாங்கியிருக்கோம். ஸோ அதோட அன்பாக்சிங் வீடியோ தான். உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் லிங்க்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வந்து டைரெக்டாகவே டீல் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஸ்கின் கேர் வீடியோ தான் நான் பார்க்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்கின் கேர் வந்து நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸும் வந்து நான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பாடிக்கு ஃபேஸ்க்கு வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டானது. ஸோ நம்ம வந்து அதை வந்து நல்லா சாஃப்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஸ்கின்னை வந்து கேர் பண்ணிட்டோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. ஸோ எனக்கு வந்து ஸ்கின் கேர் பண்ணவே பிடிக்காது, நான் நேச்சுரலாகவே இருக்குன்னா மீதியே இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் பண்ணுங்க, தோணலைன்னா நீங்கள் பண்ணவே வேண்டாம். உங்கள் நேச்சுரலான ஸ்கின்னை நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்போதுமே வந்து நம்ம வெளியே போயிட்டு வரோம், ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு மேக்கப் பண்ணிட்டு போனோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பண்ண வேண்டிய வேலை வந்து கண்டிப்பாக ஃபேஸை வந்து நம்ம வாஷ் பண்ணணும். ஸோ அப்படியே வந்து தூங்கக்கூடாது. ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களோட ஸ்கின் வந்து எந்த மாதிரி ஸ்கின்னு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். உங்கள் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னா, காம்பினேஷன் ஸ்கின்னா, ஆயிலி ஸ்கின்னான்னு வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் சூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் வந்து டேன் ஆகிருக்கீங்க, ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குது, பிரைட் ஆகணும் அப்படின்னா இதுக்கு இந்த கேட்டகரியிலையும் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து என்ன ஸ்கின், அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட வந்து நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து நான் யூஸ் பண்ணுறது வந்து வாடி ஹெர்பல்ஸ். ஸோ இது வந்து ஹெர்பல் தான். உங்களுக்கு வந்து இது வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸுமே ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இதை தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம். இதோட யூசஸ் என்னன்னா, இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ இருக்கும். நான் வந்து ஹெர்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வாடி ஹெர்பல்ஸ் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்கின்னை வந்து எந்த ஒரு ட்ரையுமே பண்ணல, மைல்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு. பட் ஆனால் இதில் எந்த பெனிஃபிட்ஸ்னா, டீடைன் ஆகுமா, பிரைட்டன்ஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் ஆகாது. நம்ம ஜஸ்ட் இதை வந்து ஒரு கிளென்சிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போகவும் நான் இப்போ வந்து நியூவாக வந்து நம்ம வந்து ப்ளம்மோடைய ரைஸ் வாட்டர் நியாசைன்மெக்ஸ் அண்ட் ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதை வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து ப்ராடக்ட் வந்து டேக் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபேஸ் வாஷ். இது வந்து இப்போ வந்து நான் யூஸ் பண்ணல. ஸோ நம்ம அந்த ஹெர்பல்ஸ் வந்து பாடி ஹெர்பல்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நான் இதை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவா உங்களுக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் வந்து கிளியர் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம போக போகிறோம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா டோனர். ஸோ டோனர் வந்து எதற்காகனா, நம்மளுடைய போர்ஸ்லாம் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்காக தான் வந்து நம்ம டோனர் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து டோனர்லாம் என்னால் வந்து ரொம்ப காசு கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் நார்மல் டாபர் ரோஸ் வாட்டரே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஜோவிஸோட ஸ்கின் டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஹெர்பல் தான். நான் ஏன் ஹெர்பல் யூஸ் பண்ணுறேன்னா, நான் வேற ஏதாவது ஒரு பிராண்டு யூஸ் பண்ணி என்னோட சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நார்மல் ரோஸ் வாட்டரே ரொம்ப நல்லது, அதுவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். மேபி அதுவுமே வாங்க முடியாதவங்க அரிசி வந்து ஊற வச்ச அந்த தண்ணி இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி 7 days வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம். அது இதோட சூப்பராக இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட இதுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து டோனர். ஓகே, இப்போ தேர்டு வந்து மாய்ஸ்சரைசர். மாய்ஸ்சரைசரும் சேம் அதே மாதிரி தான். உங்கள் ஸ்கின் வந்து எந்த ஸ்கின்னோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து சூஸ் பண்ணணும். உங்கள் ஸ்கின் ஆயிலி ஸ்கின்னா நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னோட மாய்ஸ்சரைசர் வந்து அப்படி யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்கின் வந்து டேமேஜ் பண்ணும். ஸோ என்னோட ஸ்கின் வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ நான் அதுக்காக நான் வந்து என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஃபாக்ஸ்டெயிலோட ஆயில் பேலன்சிங் மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட். ரொம்ப எனக்கு பிடிக்கும். மோஸ்ட்டாக எனக்கு வந்து ஃபாக்ஸ்டெயில் பிராண்ட் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியல, அவங்களோட பிராண்ட்ஸ் ரொம்ப சூப்பர். அவங்களோட ப்ராடக்ட்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. எந்த ஒரு
ஸ்கின்னுக்கு வந்து சிலவங்களுக்கு வந்து ஏதாவது போட்டா கூட ஏதோ ஆகும். பட் ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்ணி நெறைய பேர் வாங்கியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஆயிலி ஸ்கின்னா இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வீடியோ எடுக்கிற டைம்ல இங்க பாருங்க காக்காலாம் கத்திட்டு இருக்கு. நானே எப்பவாவது வீடியோ போடுறேன். ஸோ அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேபி கேட்காது. கேட்டுச்சுன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சன்ல போறனால நம்ம ஸ்கின் ரொம்ப டேன் ஆகும். சன்ல வந்து நம்ம கண்டிப்பா வந்து போகும்போது சன்ஸ்கிரீன் வந்து நீங்க அப்ளை பண்ணணும். சேம் அதே மாதிரி சன்ஸ்கிரீன் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க சன்ஸ்கிரீன் வந்து ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்குன்னு லோக்கல் பிராண்ட்ஸும் வாங்கி நீங்க ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ நான் அதுக்காக தான் நீங்க மினியா இந்த மாதிரி ஃபாக்ஸ்டெயில் சன்ஸ்கிரீன் வந்து இருக்கு. ஸோ நீங்க அது வேணா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. நிஜமாவே ரொம்ப சூப்பரா இருக்கும். சன்ஸ்கிரீன் போட்ட மாதிரியே இருக்காது. ஸ்கின்னுக்கு போட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ நீங்க வேணா இது வேணா வாங்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ சன்ஸ்கிரீன் வந்து ரொம்ப மஸ்ட். ஸோ சன்ஸ்கிரீனும் வாங்கி நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபேஸ்க்கு ஃபுல்லுமே நான் ஓகேவா உங்களுக்கு ஸ்கின் கேர் பற்றி சொல்லிட்டேன். ஸோ நம்ம லிப்ஸ்க்கு என்ன பண்ணணும்? நம்ம எவ்வளோ ஸ்கின்னுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், சேம் அதே மாதிரி நம்ம லிப்ஸுக்கும் நம்ம வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ நான் லிப்ஸுக்கு வந்து என்ன லிப் பாம் யூஸ் பண்ணுறேன்னா விஷ்கேரோட டிண்டர் லிப்ஸ் டிண்டர் லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச லிப் பாம். நான் நிறைய காலி பண்ணிட்டேன். சும்மா சும்மா நான் எடுத்து எடுத்து இதை போடுவேன். ஸோ நான் வந்து என்னோட லிப்ஸ் ட்ரை ஆகுதுன்னு தெரிஞ்சாலே நான் வந்து வாட்டர் குடிச்சிட்டு நான் அப்படியே லிப் பாம் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்படியே மெல்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ற விஷ்கரோட சாரி லிப் பாம். இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணாலும் தேகாவோட லிப் பாம் வந்து நான் யூஸ் பண்ணலான்னு ரொம்ப ஐடியால இருக்கேன். ஸோ நான் அது வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுப்பேன். ஸோ இதுதான் ஸ்கின் கேர் வந்து இம்பார்ட்டன்டான திங்ஸ். இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். உங்க ஸ்கின் வந்து எந்த டேமேஜுமே ஆகாது. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களோட சின்ன சப்ஸ்கிரைப் தான் என்னோட நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படுது. தேங்க்யூ.